இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் இடியாப்ப மாவு எடுத்து இடியாப்ப மாதிரி பிழிஞ்சு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக தான் நறுக்கியிருக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இடியாப்பத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ், அதாவது சின்ன தக்காளியை வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறணும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்காக சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி சுருளை கிண்டி வந்ததுக்கப்புறமா 2லேருந்து ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம மசாலா பெரட்டினது கூடயும் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு பிச்சு வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்து லெமன் சாதம் கிளறி விடுற மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு வெள்ளை இடியாப்பம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா முட்டை மசாலா கூட சேர்த்து பெரட்டி விட்டுருங்க. கெட்டி கெட்டியாக இருக்கிறத எல்லாத்தையுமே கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விடுங்க. கரண்டியில் உடைக்க வரலாட்டி ஒரு கிளாஸ் இருந்தால் அதை வச்சு நல்லா கொத்தி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா பொடியாக கொத்துனதுக்கப்புறமா லைட்டாக பெப்பர் தூவிட்டு கொத்தமல்லி இலை தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இடியாப்ப முட்டை கொத்து ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சைடிஷோ ஊற்றிக்கிற குழம்போ எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க.